வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 38,500 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூவும் கிடையாது. ஓகேங்களா. ஜாப் லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையின் கீழேங்கிற ஒரு மகாரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான் இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ட்ரைனி, ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரைனி அண்ட் ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரைனி. ஸோ இந்த கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. டிப்ளமோ ட்ரைனியில் எலக்ட்ரிக்கல், சிவில், சர்வே இந்த கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரைனியில் ஹெச்ஆர் அண்ட் எஃப்என்ஏ கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரைனி பார்த்திங்கன்னா சர்வே கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 660 வேக்கன்சிஸ் கிட்ட ரெக்ரூட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸ் உங்களுக்கு வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சவுதர்ன் ரீஜியனில் 2ல் வரும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஇ போஸ்ட்டுக்கு 51 வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக்கல் கேட்டகரி போஸ்ட்டுக்கு. டிடிசி சிவில் கேட்டகரி போஸ்ட்டுக்கு 12 வேக்கன்சிஸ். டிடிஎஸ் சர்வே கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஓடிக்கு அதில் எஃப்என்ஏக்கு 15 வேக்கன்சிஸும், ஹெச்ஆருக்கு 1 வேக்கன்சிஸ், ஜேடிடி சர்வேயில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ், மொத்தம் 81 வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிடிஇ இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் டிப்ளமோவில் 3 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்ன டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல்லே பவர் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இது ரிலேட்டடாக நீங்கள் 70% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி பாஸ் மார்க் வச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து டிடிசி இந்த போஸ்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் 3 இயர்ஸ் கோர்ஸ் ரெகுலர் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அதே மாதிரி 70% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி பாஸ் மார்க் இருந்தாலே எலிஜிபிள். ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து டிடிஎஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்வே இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங்கில் சர்வே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 70% மார்க் வச்சுருக்கணும். ஹையர் குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக் அதெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். அடுத்து ஜேஓடி ஹெச்ஆர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கிராஜுவேட் டிகிரி பார்த்தீங்கன்னா பிபிஏ, பிபிஎம், பிபிஎஸ் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் மட்டும் நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஜேஓடி எஃப்என்ஏ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர் சிஏ அல்லது இன்டர் சிஎம்ஏ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஜேடிடி சர்வே போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியில் சர்வேயர் கேட்டகரியில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஇ, டிடிஎஸ்சி, டிடிஎஸ், ஜேஓடியில் ஹெச்ஆர் அண்ட் எஃப்என்ஏ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேசிக் பே 24,000. அது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சேலரி 25,000 1,17,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். பர் annumக்கு 12.7 lakhs வந்து சேலரி இருக்கும். அதாவது பெர் மந்த்துக்கு 80,000க்கு மேலே சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜேடிடி சர்வே. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியட் 1 year. அந்த 1 year ட்ரைனிங் பீரியடில் 21,000 ரூபாய் பேசிக் பே, அது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் மந்த்லி பேசிக் பேவே 21,000 74,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அனுவல் பெர் அனுவல் சிடிசி பார்த்திங்கன்னா 10.9 lakhs இருக்கும். அதாவது அப்ராக்சிமேட்டாக மந்த்லி 70,000 கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? என்னென்ன அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மற்றவங்க ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதாவது ஜேடிடி சர்வே போஸ்ட்டுக்கு மட்டும் 200 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஃபீஸுமே இந்த ஆன்லைன் பேமெண்ட் லிங்க் மூலமாக போய்ட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் 27 years வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 years ஸ்டேஜில் ரிலாக்ஸேஷன், அவங்க 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஓபிசினா 3 years ரிலாக்ஸேஷன், அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 10 years வந்து யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும், ஓபிசிக்கு 13 yearsம், எஸ்சி எஸ்டிக்கு 15 years வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுமே பேசிக்காக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஜேடிடி ஹெச்ஆர் அண்ட் எஃப்என்ஏ போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜேடிடி சர்வே போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மார்க் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும், பார்ட் 2ல் 50 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 170 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவோங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழில் சென்னையில் இதோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது www.powergrid.inங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் செக்ஷனில் போய்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போய்ட்டு நான் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் 2026 அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. இதெல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மூலமாக சென்ட் பண்ணணுமா, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 by 1 படித்து பாருங்கள். ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ 1 time படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். 18 years உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். recruitment@powergrid.inங்கிற இந்த அஃபிஷியல் மெயில் ஐடியில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 20 மே 11 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.